நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்டை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முன்னாடிலாம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும். அதுவும் HNI கிளைண்ட்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ அப்படி இல்லை, யாரு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃபான்ட்டு. அதுக்கு சிம்பிளா ஒரு கம்பேரிசன் பார்ப்போம் வாங்க. நார்மல் பேங்க் FDல நீங்க ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா 6 to 7% ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஆனா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ்ல 8 to 10% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், டிபெண்டிங் ஆன் ரேட்டிங் அண்ட் டென்யூர்ஸ். இப்போ ரிஸ்க் சைடு பார்த்தா தான் உங்களுக்கு ரியல் கேமே புரியும். பேங்க் FD பாத்தீங்கன்னா அண்டர் 5 lakhs வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனே இருக்கு. மீனிங் இப்போ ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா 20 lakhsல உங்களுக்கு 5 lakhs மட்டும் தான் கவர் ஆகும். ஆனா பாண்ட்ஸ்ல எஸ்பெஷலி செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல கம்பெனி டிஃபால்ட் ஆனா கூட அவங்களோட அசெட்டை செல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் தான் தருவாங்க, பிஃபோர் ஷேர் ஹோல்டர்ஸ். இதுதான் ப்ரையாரிட்டி கிளைம் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு கிளாரிட்டி வேணும், எல்லா பாண்ட்ஸும் சேஃப் இல்ல. ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற லோ ரேட்டட் பாண்ட்ஸ் ரிஸ்க் அதிகம். சோ AAA இல்ல AA பாண்ட்ஸை சூஸ் பண்ணாதான் பேலன்ஸ்டா ரிட்டர்ன் கிடைக்கும். சோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் மணியை FDல இல்ல பாண்ட்ஸ்ல இல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் பெட்டர் ஈல்ட் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் டைம் நீங்க சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கும் போது நான் பேங்கை ட்ரஸ்ட் பண்றேனா இல்லனா சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றேனான்னு கேளுங்க. பாண்ட் லிஸ்ட் பிளஸ் செலக்ஷன் மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஈல்டுன்னு டைப் பண்ணுங்க, நான் ஷார்ட்லி ஷேர் பண்றேன்.